தமிழருக்கு தமிழ் மொழியில் சுவடிச்சாலை சர்வகால சாலையைப் போல் எங்கும் வேண்டும். தமிழில் இல்லா பிறமொழி நூல் அனைத்தும் நல்ல தமிழாக்கி வாசிக்க தருதல் வேண்டும். அமுதம் போல் செந்தமிழில் கவிதை நூல்கள் அழகியவாம் உரைநடையில் அமைந்த நூல்கள் சுமை சுமையாய் சேகரித்து பல்கலை சேர் துறை துறையாய் பிரித்தெடுக்கி வைத்தல் வேண்டும். புரட்சி கவிஞர் பாரதிதாசன். அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். எனது அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, உங்களை சந்திப்பதில் நான் மீண்டும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்ம இயல் 4 உரைநடை உலகம் தமிழக கல்வி வரலாறு என்ற பாடத்தை பார்த்தோம். இதை நம்ம ஒரு கடந்த 2-3 நாட்களாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது கல்வியை பற்றி மிக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கல்வியால் மட்டும்தான் ஒரு மனிதருக்கு பெருமை உண்டாகும். கல்வி அழகே அழகு அப்படின்னு நாலடியார் மிக அழகாக சொல்லுது. மேலும் பார்த்தீங்கன்னா, உலகில் உள்ள ஒவ்வொரு சமயங்களும் தமிழகத்தின் கல்விக்கு சேவை புரிந்தது அப்படின்னு நம்ம கடந்த வகுப்பில் பார்த்தோம். இன்று அந்த பாடத்தின் தொடர்ச்சியை நாம் விரிவாக காண்போம். பக்கம் 96 அந்த பெட்டிச் செய்தியை பாருங்களேன். ஆசிரியரால் சர்வ வல்லமையிலும் பாதிப்பினை ஏற்படுத்த இயலும். அவரால் ஏற்பட போகும் நல்ல விளைவுகள் அவர்களாலே மதிப்பிட இயலாது. ஹென்றி ஆடம்ஸ். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சமுதாயத்தில் ஆசிரியரால் மிகவும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். அதாவது ஆசிரியர் நினைத்தால் சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல மாணவர்களை உருவாக்க முடியும் அப்படின்னு மிக அழகாக சொல்கிறாரு. அடுத்தது பாருங்களேன். 1854ஆம் ஆண்டு சார்லஸ் வுட் தலைமையிலான குழுவின் அறிக்கையை அடிப்படையாக கொண்டு தற்கால கல்வியும் தேர்வு முறையும் உருவெடுத்தன. அதாவது இன்று நடைமுறையில் உள்ள கல்வியும் தேர்வும் பார்த்திங்கன்னா யார் கொண்டு வந்தாங்கன்னா, சார்லஸ் வுட் தலைமையிலான குழு தான் கொண்டு வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்களேன். சார்லஸ் வுட்டின் அறிக்கை இந்திய கல்வி வளர்ச்சியின் மகாசாசனம் என்று போற்றப்படுகிறது. அது 1 மார்க்கில் கேட்பாங்க. சார்லஸ் வுட்டின் அறிக்கை தான் இந்திய கல்வி வளர்ச்சியின் மகாசாசனம் என்று போற்றப்படுகிறது. கிபி 1882ஆம் ஆண்டு உருவான ஹேண்டர் கல்விக்குழு சீரடை முறை, தாய்மொழி வழிக்கல்வி போன்றவற்றை கட்டாயமாக்கியது. அதாவது பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் யூனிஃபார்ம் போட்டிருக்கீங்களே, இந்த சீரடை முறை, தாய்மொழி வழிக்கல்வி இதெல்லாம் யார் கொண்டு வந்தாங்கன்னா, ஹேண்டர் கல்விக்குழு கொண்டு வந்தாங்க. ஏன் கொண்டு வந்தாங்கன்னா, சீரடை முறையை ஏன் கொண்டு வந்தாங்கன்னா, அதாவது மாணவர்கள்ட்ட வேறுபாடு இருக்கக்கூடாது. குறிப்பாக ஏழை பணக்காரன் என்ற வேறுபாடு இருக்கக்கூடாது. அதனால தான் சீரடை முறையை கொண்டு வந்தாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா, அனைவரும் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க தாய்மொழி வழியில் படிக்கணும். அந்த நடைமுறையை கொண்டு வந்தது யாருன்னா, ஹேண்டர் கல்விக்குழு கொண்டு வந்தாங்க. மேலும் பார்த்திங்கன்னா, புதிய பள்ளிகளை தொடங்கி நடத்தும் பொறுப்பை தனியாருக்கு வழங்க பரிந்துரைத்தது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்திய அளவுலையும் சரி, நம்ம தமிழக அளவுலையும் சரி, தனியார் பள்ளிகள் உருவாவதற்கும் யார் காரணம்னா, ஹேண்டர் கல்விக்குழு தான் காரணம். அடுத்தது பாருங்களேன். ஆங்கிலேயர் ஆட்சி புரிந்த 19ஆம் நூற்றாண்டில் நம் நாட்டில் எழுத படிக்க தெரிந்தவரின் எண்ணிக்கை 15 விழுக்காடாக இருந்தது. அதாவது பார்த்திங்கன்னா, ஆங்கிலேயர் நம்ம நாட்டை ஆளும் பொழுது பார்த்திங்கன்னா, நம்ம நாட்டில் படித்தவங்களோட எண்ணிக்கை 100க்கு 15% இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 80 விழுக்காடாக நாம் கல்வியில் இன்றைக்கி முன்னேறி இருக்கோம். நாடு விடுதலை பெற்றவுடன் இந்நிலையை மாற்ற கருதிய நம் அரசு இந்திய அரசியலமைப்பு சட்டம் உறுப்பு 45 கீழ் நாட்டில் உள்ள 14 வயதுக்கு உட்பட்ட அனைவருக்கும் கட்டாய இலவச கல்வி வழங்கப்பட வேண்டும் என்பது வலியுறுத்தியது. அது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம மத்திய அரசு பார்த்திங்கன்னா இந்தியாவில் அனைவரும் பார்த்திங்கன்னா கட்டாயமாக படிக்கணும் என்ற நடைமுறையை கொண்டு வந்தாங்க. மேலே என்ன சொல்கிறாங்க பாருங்களேன். சட்டம் இயற்றியதுடன் அக்குறிக்கோளை நிறைவேற்ற 5 ஆண்டு திட்டத்தின் கீழ் நிதி ஒதுக்கீடு செய்தது. அதாவது அவங்க சட்டம் மட்டும் ஏற்றல, அந்த 5 ஆண்டு திட்டத்தின் கீழ் பார்த்திங்கன்னா பணத்தை ஒதுக்கீடு செய்தது. இதன் விளைவாக நாடெங்கிலும் கல்வி நிலையில் வளர்ச்சியடைந்தது. இதன் காரணம் அந்த 5 ஆண்டு திட்டத்தின் காரணமாக இந்தியாவில் பார்த்திங்கன்னா கல்வி வளர்ச்சியடைந்தது. குறிப்பாக பார்த்திங்கன்னா தமிழகத்தில் கல்வி நிலை சீராக வளரத் தொடங்கியது அப்படின்னு மிக அழகாக சொல்கிறாங்க. மேலும் பார்த்திங்கன்னா, அரசு வளர்ந்து வரும் காலத்துக்கேற்ற கல்வி முறையில் மாற்றமும் ஏற்றவரும் கொண்டு வர பல குழுக்களை அமைத்தது. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கல்வியோட முன்னேற்றத்துக்காக பார்த்திங்கன்னா பல்வேறு குழுக்களை கொண்டுட்டு வந்தாங்க. அடுத்து பாருங்களேன். கல்வி குழுக்களின் பரிந்துரைகள் நம்முடைய நாட்டின் கல்வி வரலாற்றில் முக்கிய திருப்பு முனைகளாக அமைந்ததோடு இன்றைய ஏற்றமிகு வளர்ச்சிக்கு அடிப்படையாகவும் விளங்கின. குறிப்பாக பார்த்திங்கன்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் கல்விக்குழு, லட்சுமணசாமி கல்விக்குழு, பேராசிரியர் கோத்தாரி கல்விக்குழு, இந்த குழுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்திய வரலாற்றில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்கிறாங்க. குருகுல கல்வி முறை, திண்ணைப்பள்ளி,
கல்வி நிலையம் என்னும் பல்வேறு வளர்ச்சி நிலையை கண்ட கல்வி அமைப்பு முறை இன்று அறிவியல் தொழில்நுட்பத்தின் உதவியால் வேகமாக வளர்ச்சி அடைந்து வருகிறது. அது உங்களுக்கு தெரியும், கல்வியை வந்து 3ஆக பிரிக்கிறாங்க. குருகுல கல்வி முறை, திண்ணைப்பள்ளி, கல்வி நிலையம் அப்படின்னு 3ஆக பிரிக்கிறாங்க. குருகுல கல்வி முறைனா ஆசிரியர் வீட்டில் போய் படிக்கணும். அங்கே வந்து படிப்பானது விடியற்காலம் 5 மணிக்கெலாம் தொடங்கிறோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த குருகுல கல்வி முறையில் ஓராண்டோ அல்லது 2 ஆண்டோ 3 ஆண்டோ தங்கி படிக்கிறதுக்கு பேர் தான் குருகுல கல்வி முறை. திண்ணைப்பள்ளி என்பது உங்களுக்கே தெரியும், கிராமத்தில் மரத்தடியில் திண்ணை போன்ற அமைப்பு இருக்கும். அங்கே வந்து ஆசிரியர் வந்து மாணவர்களுக்கு பாடம் சொல்லி தருவார். அதற்கு தான் திண்ணைப்பள்ளி என்று பெயர். கல்வி நிலையம்னா அதாவது இன்று உள்ள நடைமுறை, மாணவர்களும் ஆசிரியர்களும் சந்திக்கக்கூடிய இடமாக இன்று நமது கல்வி நிலையங்கள் உள்ளது. இன்று அறிவியல் தொழில்நுட்பத்தின் உதவியால் வேகமாக வளர்ச்சி அடைந்து வருகிறது. உங்களுக்கே தெரியும், இன்றைய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா கல்வி வந்து பார்த்திங்கன்னா இந்த லாக்டவுன் டைம்லையும் பார்த்திங்கன்னா இன்று ஆன்லைன் வகுப்புகள் பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும் இந்தியா முழுவதும் பார்த்திங்கன்னா மிகவும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அடுத்தது பாருங்களேன், நம் தமிழக அரசின் கல்வித்துறை பல்வேறு நலத்திட்டங்களை வகுத்து திறம்பட செயல்படுத்தி வருகிறது. அதாவது நமது தமிழக அரசும் சரி, பள்ளி கல்வித்துறை மூலம் பார்த்திங்கன்னா நிறைய உதவிகளை வந்து நலத்திட்ட உதவிகளை மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் வழங்கி வருகிறது. குறிப்பாக பார்த்திங்கன்னா இலவச சைக்கிள், இலவச பஸ் பாஸ், இலவச லேப்டாப்பு, மேலும் பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை மற்றும் பார்த்திங்கன்னா இன்று உங்களுக்கே தெரியும், அரசு பள்ளியில் பயில்கின்ற மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா 7.5% மருத்துவக் கல்லூரியில் ஒதுக்கீடு, இப்படி பார்த்திங்கன்னா பல்வேறு நடைமுறையில் பார்த்திங்கன்னா தமிழக அரசானது மாணவர்களுக்கு வழங்கி வருகின்றது. அதன் விளைவாக இக்காலம் கல்வித்துறையின் பொற்காலம் என்றும் சொல்லும் வகையில் நம் கல்வி முறை மாற்றமும் ஏற்றம் பெற்று நாட்டிலேயே முன்னோடி மாநிலமாக தமிழகம் விளங்குகிறது. இதன் மூலம் பார்த்திங்கன்னா இந்தியாவிலே ஒரு வழிகாட்டியாக கல்வியில் வந்து ஒரு சிறந்த முன்னணி மாநிலமாக பார்த்திங்கன்னா நமது தமிழகம் விளங்குகின்றது என்றால் அது மிக இல்லை. எனது அன்பார்ந்த மாணவர்களே, நீங்களும் இந்த படிக்கக்கூடிய பருவம் வந்து அருமையான பருவம். நன்றாக படிங்க, நல்ல மதிப்பெண்களை பெறுங்கள். சரி, இதில் வந்து 1 மார்க் வந்து எப்படி கேட்பாங்க பாருங்களேன். தமிழகத்தில் புகழ்பெற்ற சமணர் வாழிடம் பார்த்திங்கன்னா கழுகுமலை. பேடல் என்னும் ஊரில் பார்த்திங்கன்னா இருந்த சமண பள்ளியில் பயின்ற மாணவர்கள் வந்து எத்தனை பேர்னா 500 பேர். திண்ணைப்பள்ளியில் வந்து ஆங்கிலேயர்கள் வந்து எவ்வாறு அழைத்தனர்னா நாட்டுக்கல்வி என்று அழைத்தனர். மெய்ப்பாடு வந்து 8 வகைப்படும். நமக்கு கிடைத்த பண்டைய தமிழ் இலக்கண நூலாக விளங்குவது தொல்காப்பியம். தனி மனிதனை சமுதாயத்துக்கு ஏற்றவனாக மாற்றுதல் என்னும் முதன்மையான நோக்கம் கொண்டது கல்வியாகும். கல்வியின் நோக்கம் பார்த்திங்கன்னா நாகரிகத்தையும் பண்பாட்டையும் வளர்ப்பதாகும். இலவச கல்வி மற்றும் கட்டாய கல்வி பிரிவு சட்டப்பிரிவு 46 ஆகும். இந்திய கல்வி வளர்ச்சியின் மகாசாசனம் என்று போற்றப்படுவது உட்சரிக்கை. தமிழகத்தில் பார்த்திங்கன்னா முதலில் எங்கு அச்சுக்கூடம் நிறுவப்பட்டது? தரங்கம்பாடி. இது அன்பார்ந்த மாணவர்களே, இப்படி தான் 1 மார்க்கில் கேள்விகள் கேட்பாங்க. பாடம் வந்து பார்த்திங்கன்னா இதோடு முடிந்தது. நன்றாக படியுங்கள், நாடு போற்றும் சிறந்த தலைவராக விளங்குங்கள். நன்றி, வணக்கம்.